செமையா இருக்குண்ணா. விலங்கு கோசம் அவ்வளவு சண்டை போட்டு அந்த கிளைமேக்ஸ் செமையா இருந்துச்சுண்ணா. எல்லா உயிரும் ஒண்ணுண்ணா, எல்லாமே ஒரு உயிர் அப்படின்றத மட்டும் சொல்லிருக்காங்க. ஸோ நம்ம எல்லா உயிரையும் நல்லா கன்சிடர் பண்ணோம். நம்ம மனுஷன் மட்டும் தான் பெருசு கிடையாது, நாய் பூனை எல்லாமே ஒண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன சொல்ல வந்திருக்காங்க, என்ன புரிஞ்சுது படத்துல? படம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா உயிருமே சமம்தான்ற மாரி அதை தான் சொல்ல வந்திருக்காங்க. அதாவது நாயும் சரி மனுஷனும் சரி எல்லாருமே ஒன்று தான், எதையுமே கொல்ல வேணான்ற மாரி காமிச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. மூவி ஃபுல்லாவே நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் அன்எக்ஸ்பெக்டட், ரொம்பவே நல்லா இருந்தது. வேற மாதிரி பாட்டு அந்த ஹீரோ எல்லாரும் வச்சுக்கோங்க, சூப்பரா இருந்தது. மெயினா வந்து லாஸ்ட் சீன் தான் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் சாங் வந்து பயங்கரமா இருந்தது. படமே சூப்பரா இருந்தது. நல்லா இருக்கு சார், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். என்ன சொல்ல வந்திருக்காங்க? அந்த உயிரினத்தை வந்து கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாயும் ஒரு உயிர் தானேங்க சார், அதனால எதுவும் அதை வந்து எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிச்சவங்க எல்லாருமே வந்து புதுமுகங்களா ஆமா, சூப்பரா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் படத்துல நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா போகும் சார். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஹியூமன் பீங்ஸா இருக்கும், பட் ஹியூமனா இருக்கவங்கன்ட்டு இல்லை, பட் எல்லாருமே வந்துட்டு ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். எல்லா ஹியூமன் பீங்ஸும் வந்துட்டு லிவிங் பீங்ஸ்க்கும் அதர் லிவிங் பீங்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பார்த்துட்டோம் ப்ரோ, நல்லா இருந்தது ப்ரோ படம். உண்மையிலேயே என்ன பிடிச்சிருந்தது படத்துல? படத்துல பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த அவங்க அம்மா போட்ட சண்டைலாம் இருக்குதுல்ல, அதுதான் ப்ரோ கூஸ் பம்ப்ஸ் இருக்கிறதுலையே. படம் வந்து பார்த்ததுக்கு உண்மையிலேயே ஒர்த்தா இருந்தது. ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒன்று அவங்க சாஃப்டானதுதான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு போனப்ப திடீர்னு பையனுக்காண்டி வந்து அவனை காப்பாற்றணும்னு சொல்லி அடிக்க வந்தாங்களா, அது நல்லா இருந்தது. மியூசிக்லாம் த்ரில்லிங்கா கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஒவ்வொரு இதுக்கும் அந்த பயப்படுறதுக்கு இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ள இருக்கிறப்ப அந்த ஒவ்வொரு மியூசிக்கும் சூப்பரா இருந்தது. நல்லா பண்ணிருக்காங்கண்ணா. படம் புது ஸ்டோரி, சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு புது அனுபவம். அதையும் தாண்டி ஆடியன்ஸ் கூட எல்லாருமே கனெக்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தேவையான இடங்கள்ல கிளாப்ஸ் இருந்தது. ஒரு உணர்வு போன விஷயத்த வந்து அழகா சொல்லியிருக்காரு டைரக்டர். எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இனிமே இந்த படத்தை பார்த்துட்டு போய் டாக் லவர்ஸ் எல்லாருமே வந்து டாக் மேல ரொம்ப அன்பு வைப்பாங்க அப்படின்றத நம்புறேன் நான். ஆமா, கண்டிப்பா வந்து இந்த படத்தை பாருங்க பாருங்க பாருங்க. இந்த படத்தை பார்த்தோன்னா டாக் எப்படிலாம் இது பண்ணணும்னு எனக்கு இப்போ தெரியுதுண்ணா. ஆனா நல்லா இருந்துச்சுண்ணா படம். ஒன்று சாமியா நான் போரே அடியில நல்லா இருந்துச்சுண்ணா. எல்லா படத்தோட நான் பார்த்ததுல நடிச்சவங்க எல்லாமே வந்து ஒரு புதுமுகம் தான். எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட்டும் சூப்பரா பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மெசேஜா வந்து என்ன சொல்லுவாங்க? அதுதான், எல்லா உயிரமும் சமம் அப்படி தான் சொல்றாங்க. உண்மையிலேயே வந்துட்டு ஒர்த்தான படம் தான். நான் பார்த்ததுலேயே கூஸ் பம்ப்ஸா இருந்தது. நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ இல்லை, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனால் நாய் சூப்பராக நடிச்சுது ப்ரோ. ஆனால் படத்தில் ஒரே காமெடி தான், கொட்டை வெட்டிது, அது மட்டும் தான் காமெடி, வேறு எதுவுமே இல்லை. இன்னும் காமெடி நல்லா பண்ணிடலாம், அவ்வளோதான் ப்ரோ. ஓவராலா வந்து நடிச்சவங்க எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாமே புதுமுகங்கள். எப்படி நடிப்பு எப்படி இருந்தது? ஆக்டிங்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. எல்லாத்துக்குமே சூப்பராக தான் பண்ணிடுறாங்க. அதுல என்ன, எல்லா உயிர்களும் ஒண்ணுதான். நாயா இருந்தா மனுஷனா இருந்தா அந்த ஒரு வில்லன்ட்ட கூட அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த வார்த்தை தான் அதுல வந்து மெயினா உள்ளது. அதுக்காண்டி தான் அந்த படம் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு, புதுசா இருந்தது கதெல்லாம். ஆமா, புதுமுகங்களே எல்லாருமே இவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மூவியே சூப்பரா இருந்தது. எல்லாருமே ஃபேமிலியா வந்து சூப்பரா நல்லா இருக்கு, பார்க்கலாம். என்ன சொல்ல வந்திருக்காங்க படத்துல வந்து மெசேஜ் என்ன சொல்லிருக்காங்க? அதான் நாயை வச்சு ஒரு படம் பண்ணிருக்காங்க. ஆமா, அது மெயினா வச்சு என்ன சொல்லிருக்காங்க? அதான் நாயை வந்து வெளில ஃபுல்லா கொல்றாங்க, அதை ஹீரோ காப்பாத்துறாரு. ஸ்டோரி புதுசா இருக்கு, கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த வருஷத்தோட கடைசி படமா வந்து வந்திருக்கு. இது எப்படி பெஸ்டா இருக்குமா இந்த வருஷத்துல? அப்ப அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்ச். சாரி, படம் ஃபுல்லாவே நல்லா இருந்தது. அந்த டாக் எப்படி சொல்றது, லைக் எனக்கு எல்லா உயிருமே ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து அதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்களே, அதுதான் வந்துட்டு பெஸ்ட் போர்ஷனா இருந்தது. ஆமா, டைரக்டரோட ஆல்ரெடி 2 மூவி பார்த்திருக்கேன், நல்லா இருந்தது. இதுவுமே அவர் நார்மலாவே ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆகுற விஷயங்களை தான் வந்துட்டு கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணின விஷயம் தான். மூவி நல்லா இருக்கு. அண்ட் ஆக்டர்ஸ்மே வந்துட்டு புதுசா யாருமே இருந்த மாதிரி காட்டல, ரொம்ப யதார்த்தமா நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா, சாங்ஸ் ரொம்பவே ஸ்கோர் பண்ணி இருந்ததுன்னு சொல்லலாம். எனக்கு வந்து எந்த விலங்கையும் கொல்லக்கூடாது, அந்த மாதிரி இயற்கை பத்தி எல்லாம் சொல்றாங்க. லாஸ்டா எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். இயற்கை பத்தி சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஹீரோ எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆமா, எனக்கு ரியலிஸ்டிக்கா இருந்தது. நம்ம நடிக்கிற மாதிரி தான் இருந்தது. நம்ம யூஸ்வலா எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா பண்ணியிருக்காங்க.